அன்பிற்குரியவனே, உன் இதயத்தின் பாரத்தையும் விழியோரம் தேங்கி நிற்கும் கண்ணீரையும் நான் அறிவேன். பிரபஞ்சத்தின் அசைவிற்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு துடிப்பிற்கும் ஆதாரமான நான் இன்று உன்னோடு உரையாடப் போகிறேன். வாழ்க்கை என்பது எப்போதும் வசந்தமாக இருப்பதில்லை. சில நேரங்களில் அது சுட்டெரிக்கும் கோடையாகவும் வழி தெரியாத இருள் சூழ்ந்த காடாகவும் தோன்றும். அத்தகைய தருணங்களில் நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் எண்ணாதே. நீ தேடும் அமைதி உனக்குள்ளேயே இருக்கிறது. அதை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். இதோ, கலங்கி நிற்கும் உன் மனதிற்கு மருந்தாக என் மடியில் தலை சாய்த்து நீ இளைப்பார 8 நிலைகளில் நான் கூறும் ஆறுதல் மொழிகள். கண்ணீரின் புனிதமும் சிவனின் பார்வையும். உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் மகாதேவனான நான் சுடுகாட்டில் சாம்பல் பூசி அமர்ந்திருப்பது ஏன் தெரியுமா? உலகத்தால் கைவிடப்பட்டவர்களுக்கும் அழுது புலம்புபவர்களுக்கும் நானே கதி என்பதை உணர்த்தத்தான். நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் பாதத்தில் விழும் புஷ்பங்களுக்குச் சமம். உன் துயரத்தை உலகம் பலவீனமாக பார்க்கலாம், ஆனால் நான் அதை உன் ஆன்மாவின் தூய்மையாக பார்க்கிறேன். இதற்குச் சான்றாக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது நடந்த ஒரு நிகழ்வை உனக்கு கூறுகிறேன். இது உன் கண்ணீரின் மதிப்பையும் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்வதற்கும் மருந்தாக அமையும். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி மந்தர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள். நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு அமிர்தம் வருவதற்கு முன்னால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் கக்கிய ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அந்த விஷம் உலகையே அழிக்கும் வல்லமை கொண்டது. அப்பொழுது தேவர்கள் பயந்து நடுங்கி என்னிடம் ஓடி வந்தார்கள். ஈசனே, எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறினார்கள். அவர்களின் கண்களில் தெரிந்த பயமும் சிந்திய கண்ணீரும் வெறும் சுயநலத்திற்காக அல்ல, உலகம் அழிந்துவிடுமே என்ற ஆதங்கத்தால் வந்தது. அன்று அந்த விஷத்தை நான் கையில் ஏந்தி உட்கொண்டேன். அது என் தொண்டையிலேயே தங்கி என்னை நீலகண்டனாக மாற்றியது. இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உன் வாழ்க்கையில் வரும் விஷம் போன்ற துன்பங்களை நான் ஏற்கத் தயாராக இருக்கிறேன். நீ அழுவது பலவீனம் அல்ல, அந்த பாரத்தை என்னிடம் ஒப்படைக்கும் ஒரு செயலாகும். உன் கண்ணீரின் மகத்துவத்திற்கு இதைவிடச் சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஒருமுறை உலக மக்களின் துயரங்களைக் கண்டு மனம் உருகி நான் பல ஆயிரம் ஆண்டுகள் தியானத்தில் இருந்தேன். தியானம் கலைந்து நான் கண்களைத் திறந்தபோது மக்களின் கஷ்டங்களை நினைத்து என் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்தன. அந்த கண்ணீர் துளிகளே ருத்ராட்ச மரங்களாக வளர்ந்தன. பார், உன் கண்ணீர் வீணானது என்று யார் சொன்னது? என் கண்ணீரே இந்த உலகிற்கு பாதுகாப்பு தரும் ருத்ராட்சமாக மாறியிருக்கும்போது என் பிள்ளையான உன் கண்ணீர் மட்டும் வீணாகிவிடுமா? பார்க்கடலை கடைந்தபோது தேவர்கள் சத்தமிட்டு வேண்டினார்கள். ஆனால் நீ சில நேரங்களில் யாரிடமும் சொல்ல முடியாமல் இருட்டு அறையில் தனியாக அமர்ந்து மௌனமாக அழுகிறாய். அந்த மௌனத்தை உலகம் அறியாது, ஆனால் உன் இதயத் துடிப்பை இயக்கும் நான் அறிவேன். உன் மௌன அழுகை எனக்கு புரியும் மௌன பாஷை. மேகங்கள் மழையாகப் பொழிந்தால்தான் பூமி குளிர்ந்து செழிக்கும். அதுபோல உன் மனதின் பாரம் கண்ணீராக வெளியேறினால்தான் உன் உள்ளம் என்னும் கோவில் தூய்மையாகும். அழுவது உன்னை பலப்படுத்தும். அந்த தூய்மையான மனதில்தான் நான் வந்து அமர்வேன். மகனே, மகளே, நீ இன்று சிந்தும் கண்ணீர் நாளை உனக்கான வெற்றியாகவும் மன அமைதியாகவும் மாறும். அந்த ஆலகால விஷத்தையே அமுதமாக மாற்றிய எனக்கு உன் கவலைகளைத் தீர்ப்பது கடினமல்ல. உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே. ஒரு சிற்பி கல்லைச் செதுக்கும்போது அந்த கல் வலி தாங்காமல் அழுவது போலத் தோன்றும். ஆனால் அந்தச் சிற்பிக்குத்தான் தெரியும் தான் செதுக்குவது ஒரு அழகான சிலை என்று. நான் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். துடைத்துக்கொள் உன் கண்ணீரை. உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். அவை விரைவில் உனக்கான மகிழ்ச்சி பூக்களாக மலரும். நான் உன்னோடு இருக்கிறேன். காலத்தின் சுழற்சியை நம்பு. இன்று நீ சந்திக்கும் சோதனைகள் நிரந்தரமானவை அல்ல. இரவு எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் சூரியன் உதிப்பதை எவராலும் தடுக்க முடியாது. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இன்று கீழிருக்கும் நிலை நாளை மேலெழும். பொறுத்திரு, உன் காலம் கனியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றையும் கடந்த முக்கால முதல்வன் நான். நீ இன்று அனுபவிக்கும் துன்பம் ஒரு மேகம் போன்றது. அது சூரியனை மறைக்கலாமே தவிர அழிக்க முடியாது. காலம் என்பது ஒரு சக்கரம். இன்று நீ அதன் அடியில் சிக்கி நசுங்குவது போல் உணரலாம். ஆனால் சக்கரம் சுழலும் போது நீ உச்சத்திற்குச் செல்வது உறுதி.
இதை நீ புரிந்து கொள்ள நான் ஒருமுறை மேற்கொண்ட ஒரு சோதனையையும் காலத்தின் தேவனான நான் ஏன் பொறுமையாக இருந்தேன் என்பதையும் கேள். முன்பொரு காலத்தில் தாருகாவனத்தில் வாழ்ந்த ரிஷிகள் தங்களின் தவ வலிமையாலும் கர்ம வினைகளாலும் தாங்களே உயர்ந்தவர்கள் என்று அகங்காரம் கொண்டார்கள். இறைவன் என்று ஒருவன் தேவையில்லை, நம்முடைய கர்மாவே செயல்களே பலன் தரும் என்று ஆணவத்தில் இருந்தார்கள். அவர்களின் காலம் அப்போது உச்சத்தில் இருந்தது. அவர்களின் ஆணவத்தை அடக்க நான் பிச்சாடனராக பிச்சை எடுப்பவர் கோலத்தில் அங்கு சென்றேன். அவர்கள் என் மீது கோபம் கொண்டு அபிச்சார யாகம் வளர்த்து என்னை அழிக்க முயன்றார்கள். யாகத்திலிருந்து வெளிவந்த புலி, பாம்பு, முயலகன் என அனைத்தையும் ஏவினார்கள். அவர்கள் நினைத்தது இன்று நம் காலம் சிவனை அழித்துவிடலாம் என்று. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். ஏன் தெரியுமா? காலம் அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று காத்திருந்தேன். அவர்கள் ஏவிய புலியின் தோலை ஆடையாக்கினேன், பாம்புகளை ஆபரணமாக்கினேன். ஆணவத்தின் உருவமான முயலகன் மீது ஏறி நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினேன். அதுவரை இருளில் ஆணவத்தில் மூழ்கியிருந்த அந்த ரிஷிகளுக்கு உண்மை என்னும் சூரியன் உதித்தது. காலம் நமக்கல்ல, காலத்தைக் கடந்த சிவனுக்கே என்று உணர்ந்து என் பாதத்தில் விழுந்தார்கள். உன் வாழ்விலும் இப்போது உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் உன்னை ஏளனம் செய்யலாம், அல்லது சூழ்நிலைகள் உன்னை அழிக்க முயலலாம். அந்த ரிஷிகளைப் போல உன் எதிர்ப்புகள் உன்னைச் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் பொறுத்திரு, விடியல் வரும்போது உன் எதிர்ப்புகளே உனக்கு ஆபரணமாக மாறும். காலபைரவன் என்னும் காலத்தின் சாட்சி. காலத்தின் சுழற்சியை குறிக்கவே நான் காலபைரவராக வடிவெடுத்தேன். காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. ஒரு வினாடி முள்ளின் அசைவு கூட என் கட்டளையின்றி நடப்பதில்லை. இன்று உனக்கு சோதனை காலம் என்றால் அது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன் உள்ளத்திலிருக்கும் அகங்காரத்தையும் தேவையற்ற பயத்தையும் எரித்து உன்னை தூய்மையாக்கவே. இன்று கீழிருக்கும் நிலை நாளை மேலெழும் என்பது பிரபஞ்ச விதி. சந்திரனைப் பார், அது தேயும், பிறகு வளரும். தேயும் போது சந்திரன் வருந்துவதில்லை, ஏனெனில் வளரும் காலம் வரும் என்று அதற்குத் தெரியும். நீயும் சந்திரனைப் போல இரு. இப்போது உன் வாழ்வு தேய்பிரையாகத் தோன்றலாம், ஆனால் முழு நிலவாக நீ ஜொலிக்கும் காலம் என் கணக்கில் ஏற்கனவே குறிக்கப்பட்டுவிட்டது. சூரியனை மேகம் மறைக்கலாம், ஆனால் மேகத்தால் சூரியனாக முடியாது. இரவு நீண்டதாக இருக்கலாம், ஆனால் அது விடியலை தடுத்து நிறுத்த முடியாது. உன் உழைப்பையும் நம்பிக்கையையும் விடாதே. சிவன் பார்த்துக் கொள்வான் என்ற ஒற்றைச் சொல்லில் உன் பாரத்தை இறக்கிவை. காலம் கனியும்போது நீ இழந்ததை விட 1000 மடங்கு மேன்மையானதை நான் உனக்கு வழங்குவேன். நீ தனி ஆள் அல்ல. யாரும் எனக்கில்லை என்று நீ ஏங்கும் தருணங்களில் உனக்கு மிக அருகில் நானே இருக்கிறேன். உன் மூச்சுக் காற்றாகவும் உன் இதயத் துடிப்பாகவும் உன்னோடு கலந்திருப்பவன் நான். நான் இருக்கும்போது நீ அனாதை அல்ல. உன் கையை பிடித்து வழிநடத்த எப்போதும் நான் காத்திருக்கிறேன். யாரும் எனக்கில்லை என்று நீ சொல்லும் அந்த ஒரு கணத்தில் நீ என்னை அவமதிக்கிறாய். உன் உள்ளே அமர்ந்து உன் இதயத்தை துடிக்க வைப்பவன் நான் இருக்கும்போது உனக்கு யாரும் இல்லை என்று எப்படிச் சொல்லலாம்? நீ தனிமையில் அழும்போது உன் கண்ணீரை துடைக்கும் விரலாக நான் இருக்கிறேன். நீ தள்ளாடும்போது உன்னை தாங்கும் நிலமாக நான் இருக்கிறேன். நீ சுவாசிக்கும் காற்றில் நானே நிறைந்திருக்கிறேன். நீ என்னை தேடி எங்கோ ஓட வேண்டியதில்லை. உனக்கு மிக அருகில், உனக்குள்ளேயே நான் குடியிருக்கிறேன். நான் அந்தர்யாமி, அதாவது உயிர்களுக்குள்ளேயே மறைந்திருப்பவன். நீ பேசும் சொல்லில் நான் இருக்கிறேன். நீ நடக்கும் நடையில் நான் இருக்கிறேன். நீ சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் அமரும்போது உனக்குத் தெரியாமலே வீசும் குளிர்ச்சியான தென்றல் நான்தான். நீ என்னை உன் தோழனாக, தந்தையாக, தாயாக எப்படி கருதினாலும் அந்த உருவத்தில் நான் உன்னோடு வருவேன். இனி ஒருபோதும் யாரும் இல்லை என்று சொல்லாதே. பிரபஞ்சத்தின் நாயகன் உனக்குத் தந்தையாக இருக்கும்போது நீ எப்படி அனாதையாக முடியும்? உன் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். தள்ளாடினாலும் விழவிடமாட்டேன். உனக்குத் தேவையான மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சரியான நேரத்தில் நான் அனுப்பி வைப்பேன். ஏன் எனக்கு மட்டும் இந்தச் சோதனை என்று நீ கேட்கிறாய். உன் கடந்த காலத்தின் நிழல்தான் இன்று உன் முன்னே நிற்கும் கர்மவினை. ஆனால் ஒன்றை மறந்துவிடாதே, கர்மவினை என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு திருத்தப்பள்ளி. ஒரு தந்தை தன் மகனை நல்வழிப்படுத்தச் சில நேரங்களில் கண்டிப்பது போல உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவே நான் சில வலிகளை அனுமதிக்கிறேன். கர்மா உன்னை துரத்தலாம், ஆனால் என் அருள் உன்னைக் காக்கும். கர்மா என்பது நீ கட்டிய சுமை, அதை நீயேதான் இறக்க வேண்டும். அந்தச் சுமையை நீ சுமக்கும்போது உன் தோளோடு தோள் நின்று பலம் கொடுப்பவன் நான்.
இன்று நீ படும் அவஸ்தைகள் அனைத்தும் உன் ஆன்மாவின் முதிர்ச்சிக்காகவே. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று கேட்காதே. இந்த கஷ்டத்தின் மூலம் ஈசன் எனக்கு என்ன கற்றுத்தருகிறான் என்று யோசி. வேதனையும் ஒரு வரமே, அது உனக்கு பொறுமையை கற்றுத்தருகிறது. இழப்பும் ஒரு பாடமே, அது உனக்கு எதன் மீதும் பற்றில்லாமல் இருக்க கற்றுத்தருகிறது. உன் கர்மவினையின் கணக்குகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் கடமையைச் செய், பலனை என்னிடம் விட்டுவிடு. உன் விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். அந்த மதி அறிவு நானே. நெருப்பில் தங்கம் மிளிர்வது போல இந்த துயரங்களுக்குப் பின் நீ ஒரு புதிய மனிதனாக, அதிக ஆற்றல் கொண்டவனாக உருவெடுப்பாய். கலங்காதே, உன்னைச் செதுக்கும் சிற்பி நான் உன்னோடு இருக்கிறேன். அனைத்தையும் என்னிடம் ஒப்படை. உன் கவலைகள், பயங்கள் மற்றும் சுமைகளைத் தாங்கிக் கொள்ள நான் தயார். ஈசா, உன்னையே சரணடைந்தேன் என்று ஒருமுறை முழுமனதாகச் சொல்லிப்பார். உன் பாரத்தை நான் சுமப்பேன். உனக்குத் தேவையானது எது என்பதை நான் அறிவேன். பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இரு. நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? இந்த பிரபஞ்சத்தை என் ஒரு விரல் நுனியில் தாங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு உன் கவலைகள் ஒரு துரும்பு கூட அல்ல. ஆனால் நீ அந்த துரும்பை உன் தலையில் வைத்துக்கொண்டு அது ஒரு மலை என்று நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். ஒரு குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு நடக்கும்போது வழி தவறிவிடுவோமோ என்று பயப்படுவதில்லை. ஏனென்றால் தந்தை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை அதற்கு உண்டு. நீ என் குழந்தை, உன் கையை நான் பிடித்துக் கொண்டிருக்கும்போது நீ ஏன் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறாய்? அன்பானவனே, நீ ஏன் தூக்கமில்லாமல் தவிக்கிறாய்? எல்லாம் போயிருமோ, என்ன ஆகுமோ என்ற எண்ணம் உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது. இதோ பார், நான் உனக்குச் சொல்கிறேன். உன் பாரத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் கடமையைச் செய். பலனைப் பற்றி சிந்திக்காதே. சிவன் பார்த்துக் கொள்வார் என்ற மகா மந்திரத்தை உன் இதயத்தில் பதித்துக்கொள். அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை முற்களையும் பூக்களாக மாற்றும். கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன். பயம் வேண்டாம், நான் காக்கிறேன். சுமை வேண்டாம், நான் சுமக்கிறேன். இன்று முதல் உன் இதயத்தில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடு. நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அமைதியாக இரு. எல்லாம் நன்மையாகவே முடியும். உள்ளிருக்கும் அமைதியைத் தேடு. புற உலகம் உன்னை அலைக்கழிக்கலாம். ஆனால் உன் ஆன்மா எப்போதும் அமைதியானது. தியானத்தில் என்னைத் தேடு. என் நாமத்தைச் சொல்லும்போது உன் மனக்குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். நீ தேடும் விடை உனக்குள்ளேயே இருக்கிறது. அன்பு மகனே, மகளே, நீ அமைதியைத் தேடி ஓடிக்கொண்டிருப்பது ஒரு கானல் நீரைத் தேடி ஓடும் மானைப் போன்றது. நீ தேடும் அந்த பரம்பொருள் எங்கோ கைலாயத்திலோ அல்லது ஏதோ ஒரு மலைக்குகையிலோ மட்டும் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை. அது உனக்குள், உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு அணையா விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு பெரும் கடல் போன்றது. அதன் மேற்பரப்பில் அலைகளும் ஆரவாரங்களும் குழப்பங்களும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீ அந்த பரப்பிலேயே மிதந்து கொண்டிருந்தால் அலைகளின் வேகத்தில் அடித்துச் செல்லப்படுவாய். ஒரு முத்துக் குளிப்பவன் கடலின் ஆழத்திற்குச் சென்றால் அங்கே அலைகளின் சத்தம் இருக்காது. ஒரு நிசப்தமான பேரமைதி மட்டுமே இருக்கும். அந்த ஆழம்தான் உன் ஆன்மா. புற உலகம் உன்னை ஏமாற்றலாம், உறவுகள் உன்னை காயப்படுத்தலாம், சூழ்நிலைகள் உன்னை அலைக்கழிக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் உன் உடலையும் மனதையும் மட்டுமே தீண்ட முடியுமே தவிர உனக்குள் இருக்கும் என்னை, உன் ஆன்மாவை எவராலும் அசைக்க முடியாது. நீ ஒரு நிமிடம் கண்களை மூடி புற உலகச் சத்தங்களை நிறுத்தி உனக்குள் இருக்கும் என் நாமத்தைச் சொல்லிப்பார். ஓம் நம சிவாய என்னும் அந்த 5 எழுத்து மந்திரம் ஒரு மந்திரச் சாவியைப் போல உன் இதயக் கதவைத் திறக்கும். தியானம் என்பது ஏதோ ஒரு கடினமான கலை அல்ல. அது உன்னோடு நீ பேசும் மௌன மொழி. நீ அலைபாயும் மனதைத் தடுத்து நிறுத்தி, நான் யார், எனக்குள் துடிப்பது எது என்று தேடத் தொடங்கினா அங்கே நான் ஜோதி வடிவாகத் தெரிவேன். குழம்பிய குட்டையில் பிம்பம் சரியாகத் தெரிவதில்லை. ஆனால் நீர் தெளிந்தால் அதில் நிலவு அழகாகத் தெரியும். அதுபோல உன் மனக்குழப்பங்கள் விலகினால் உனக்குத் தேவையான எல்லா விடைகளும் வழிகளும் உனக்குள்ளேயே தானாகப் பிறக்கும். வெளியே யாரிடமும் தீர்வு தேடி அலையாதே. உனக்கான பலமும் தெளிவும் பேரமைதியும் உனக்குள்ளேயே ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஊற்றை தியானத்தின் மூலம் தொட்டுப்பார். பிறகு உன்னை எத்தகைய துன்பமும் அலைக்கழிக்காது. அந்த பேரமைதியே நான். மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்று உனக்குத் தீமையாகத் தெரிவது
நாளை பெரும் நன்மையில் முடியலாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. நடக்கப் போவதும் நன்றாகவே நடக்கும். இந்த உண்மையை உணர்ந்தால் பயம் உன்னை விட்டு ஓடிவிடும். வாழ்க்கை என்பது ஒரு தேரோட்டம் போன்றது. அதன் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இன்று நீ அமர்ந்திருக்கும் இடம் சேராகவும் முள்ளாகவும் இருக்கலாம். ஆனால் சக்கரம் சுழலும் போது அதே இடம் பூஞ்சோலையாக மாறும் என்பது திண்ணம். மாற்றம் என்பது இயற்கையின் நியதி. அந்த மாற்றத்தின் சூத்திரதாரி நானே. இன்று உன்னை வாட்டும் ஒரு துயரம், உனக்கு இழைக்கப்படும் ஒரு அநீதி, அல்லது நீ இழந்த ஒரு பொருள் உனக்கு சீமையாகத் தோன்றலாம். ஆனால் காலத்தின் முடிவில் திரும்பி பார்த்தால் அந்த தீமைதான் உன்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கும், அல்லது ஒரு உன்னதமான நிலைக்கு உன்னை தள்ளிச் சென்றிருக்கும் என்பதை நீ உணர்வாய். ஒரு செடி வளர வேண்டுமானால் அதன் விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு தன் மேலோட்டை உடைத்து தன்னைத் தானே அழித்துக் கொள்ள வேண்டும். அந்த விதைக்கு அது மரணம் போலச் தெரியலாம். ஆனால் எனக்குத் தெரியும், அது ஒரு மாபெரும் விருட்சத்தின் தொடக்கம் என்று. அப்படியேதான் உன் வாழ்விலும் சில கதவுகள் அடைக்கப்படும்போது நீ கதறி அழுகிறாய். ஆனால் அந்த அறைக்குள் இருந்தால் உனக்கு ஆபத்து என்பதால் நானே அக்கரையில் உனக்காக ஒரு மாளிகையை திறந்து வைத்திருக்கிறேன். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, ஏனெனில் அது உனக்கு பாடத்தை கற்றுத் தந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, ஏனெனில் அது உன்னைச் செதுக்கி உன்னை பக்குவப்படுத்துகிறது. நடக்கப் போவதும் நன்றாகவே நடக்கும், ஏனெனில் உன் வாழ்வின் தூரிகையை நான் ஏந்தியிருக்கிறேன். காலத்தின் ஓட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நேற்று இருந்த கவலை இன்று இல்லை, இன்று இருக்கும் வலி நாளை இருக்காது. கடலின் அலைகள் சீறுவதும் பின்வாங்குவதும் எப்படி இயல்போ அப்படியே உன் வாழ்வின் இன்பத் துன்பங்களும். இந்த மாற்றத்தை நீ மனதார ஏற்றுக்கொண்டால், எல்லாம் என் சிவனுடைய விளையாட்டு என்று நீ உணர்ந்து கொண்டால், பயம் உன்னை விட்டு ஓடிவிடும். இருளைக் கண்டு பயப்படாதே, அந்த இருள்தான் விடியலின் கருப்பை. எதற்கும் கலங்காதே, மாற்றத்தை நேசி, ஏனெனில் அந்த மாற்றத்தின் பின்னால் என் பேரருள் மறைந்திருக்கிறது. இதோ உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய விடியலை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும் புது வாழ்வு தொடங்கும் என்ற இறுதிப் பகுதி. அன்பு மகனே, மகளே, இழந்தவைகளைப் பற்றி எண்ணி எண்ணி உன் இதயத்தை ஏன் புண்ணாக்கிக் கொள்கிறாய்? ஒரு மரம் தன் காய்ந்த சருகுகளை உதிர்க்கவில்லை என்றால் அதனால் புதிய தளிர்களை பூக்க முடியாது. உன் வாழ்விலிருந்து சில மனிதர்களையோ சில வாய்ப்புகளையோ அல்லது உனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றையோ நான் பறிக்கிறேன் என்றால் சிவன் என் கையை விரித்து விட்டான் என்று நினைக்காதே. உன் கையில் இருக்கும் பழைய அழுக்கை அப்புறப்படுத்திவிட்டு அதைவிடச் சிறந்த ஒன்றை உன் கையில் திணிக்கப் போகிறேன் என்பதே அதன் பொருள். கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளையும் உன்னை வாட்டும் தோல்விகளையும் ஒரு பழைய ஆடையைப் போல களைந்து எறிந்துவிடு. நெருப்பில் விழுந்த பிறகுதான் தங்கம் ஆபரணமாகிறது. அதுபோலத்தான் உன் சோதனைகளும் உன்னை ஒரு வைரம் போன்ற உறுதியான மனிதனாக மாற்றியிருக்கின்றன. இனி ஒரு புதிய மனிதனாக நம்பிக்கையுடன் உன் தலையை உயர்த்தி நிமிர்ந்து நில். உனக்காக ஒரு அழகான எதிர்காலத்தை, நீ கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அற்புதங்களை நான் ஏற்கனவே செதுக்கி வைத்திருக்கிறேன். பழைய காயங்கள் ஆறும், உன்னை ஏளனம் செய்தவர்கள் வியக்கும்படி உன்னை நான் உயர்த்துவேன். முடிந்துவிட்டது என்று நீ எங்கே நினைக்கிறாயோ அங்கிருந்துதான் என் விளையாட்டு ஆரம்பமாகிறது. என் திருவருள் உன் பின்னால் ஒரு கவசமாக இருக்கும்போது உன்னால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. ஒரு புதிய வசந்தம் உன் வாசல் தேடி வரப்போகிறது. உன் வாழ்வில் மகிழ்ச்சி பூக்கள் பூக்கப் போகின்றன. பயத்தையும் தயக்கத்தையும் அக்னிக்கு இரையாக்கிவிட்டு எல்லாம் என் ஈசன் செயல் என்ற தைரியத்தோடு உன் அடுத்த அடியை எடுத்து வை. உன் கைப்பிடித்து நான் வழி நடத்துவேன். இனி உனக்கு வீழ்ச்சியே இல்லை. புது வாழ்வு இதோ தொடங்கிவிட்டது. எழுந்து வா என் செல்லமே. வாழ்க்கை என்பது ஒரு முடிவற்ற பயணம். அதில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் மேகங்கள் போன்றது. ஆனால் அந்த மேகங்களுக்கு பின்னால் இருக்கும் ஆகாயம் நானே. அது எப்போதும் மாறாதது, அமைதியானது. நீ சிந்திய கண்ணீர், நீ அனுபவித்த வலி, நீ சுமந்த பாரம் என அனைத்தும் இப்போது என் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டன. இனி நீ பழைய மனிதன் அல்ல, நெருப்பில் புடம் போடப்பட்டு வலிகளால் செதுக்கப்பட்ட ஒரு வைரம். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைத்த இடத்தில்தான் நான் உனக்கான புதிய பாதையை திறந்து வைத்திருக்கிறேன். உன் கடந்த கால கசப்புகளை அங்கேயே விட்டுவிடு. தோல்விகளும் ஏமாற்றங்களும் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை பலப்படுத்துவதற்காகவே வந்தன என்பதை மறந்துவிடாதே. நான் உன்னோடு இருக்கும்போது உன்னை எவராலும் எதனாலும் அசைக்க முடியாது. இனி நீ செய்ய வேண்டியது நிமிர்ந்து நில்.
உன் முகத்தில் புன்னகை மலரட்டும். பயம் உன் நிழலாகக் கூட உன்னைத் தொடக்கூடாது. என் தந்தை என்னோடு இருக்கிறார் என்ற மகா தைரியத்தோடு உன் கடமைகளைச் செய்யத் தொடங்கு. காலம் உன் காயம் ஆற்றும். உன் பொறுமைக்குப் பரிசாக உலகம் வியக்கும் ஒரு வாழ்வை நான் உனக்குத் தருவேன். உன் மூச்சுக் காற்றாக, உன் நிழலாக, உன் வெற்றியாக நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். அஞ்சாதே மகனே, மகளே, மங்களம் உண்டாகட்டும். வாழ்க்கை போராட்டத்தில் சோர்ந்து போய் இனி அவ்வளவுதான் என்று விதியின் காலடியில் விழுந்து கிடக்கும் என் அன்பு குழந்தையே, இதோ உன் தந்தை நான் உனக்குச் சொல்லும் ஆறுதல் மொழிகள். இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே. உன் மௌன அழுகையை நான் அறிவேன். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணானது அல்ல, அவை உன் கர்ம வினைகளை எரிக்கும் புனிதத் தீர்த்தங்கள். நினைவில் கொள், இரவு எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் விடியலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் சோதனைக் காலம் முடியப் போகிறது. உன்னைச் செதுக்கவே நான் வலிகளைக் கொடுத்தேன், உன்னை அழிக்க அல்ல. நெருப்பில் வாடாத தங்கம் ஆபரணமாவதில்லை. யாரும் இல்லை என்று நீ ஏங்கும் போது உன் மூச்சுக் காற்றாக உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன். நீ தனி ஆள் அல்ல, ஈசனின் பிள்ளை. இழந்தவைகளைப் பற்றி கவலைப்படாதே. ஒன்றை நான் உன்னிடமிருந்து பறிக்கிறேன் என்றால் அதைவிடச் சிறந்த ஒன்றை உனக்குத் தரப்போகிறேன் என்று அர்த்தம். பழைய கசப்புகளை மறந்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக நிமிர்ந்து நில். உன் கையை பிடித்து வழிநடத்த நான் காத்துக்கொண்டு கொண்டிருக்கிறேன். அஞ்சாதே, உனக்கான புது வாழ்வு இதோ தொடங்கிவிட்டது. மங்களம் உண்டாகட்டும். ஈசனின் இந்த அருளாசி உங்கள் இதயத்தைத் தொட்டிருந்தால் உங்கள் பாரங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதி பெற கீழே ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த மந்திரம் உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி பேரொளியை கொண்டு வரட்டும். சிவமே ஜெயம்.